வணக்கம், வாழ்க பாரதம், வெல்க தமிழ். வெல்கம் டு ஹலோ தமிழா. நான் உங்கள் யூடியூப் ஹலோ தமிழா பிரதாப் ராஜ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 18 மே 2017 அன்னைக்கு நம்மளோட ஷேர் மார்க்கெட் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் நிஃப்டி, அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சென்செக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி க்ளோஸ் ஆச்சு, ஏன் இன்னைக்கு குறைஞ்சி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 9429.45ங்கிற அந்த பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. இது நேத்தையோட 96.3 ரூபாய் வந்து குறைஞ்சி முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் குறையறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட பாலிசிஸ், ஃப்யூச்சரில் போட போகிற பாலிசிஸ் எல்லாமே மார்க்கெட்டோட க்ரோத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்த ரீசன்னால் ஒட்டுமொத்தமாக வேர்ல்டில் இருக்க மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பித்தது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் டவுன் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனோட மார்க்கெட் நிஃப்டியில் 96 புள்ளிகள் வந்து குறைஞ்சி முடிஞ்சிருக்கு. காலையில் ஆரம்பிக்கும் போது நமக்கு அரவுண்ட் 9500 வாக்கில் ஏறி முடியும் போது நமக்கு 96 பாயிண்ட் குறைஞ்சி முடிஞ்சிருக்கு. நேத்தைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9525க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி இண்டெக்ஸ் அப்படிங்கிற சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 30434.79 முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கடந்த ஒரு 4 நாளாக நம்மளோட ஷேர் மார்க்கெட் எப்பயுமே ரைசிங்லேயே இருந்து அந்த புல் மார்க்கெட் இப்போது பேர் மார்க்கெட்டாக மாறி இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட பாலிசிஸ் எல்லாமே நம்மளோட ஷேர் மார்க்கெட் வளர்ச்சிக்கு உதவாது அப்படிங்கிறதுனால அப்படி டவுன்வேர்டாக மூவ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30,550 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காலையில். இன்றைக்கி முடியும் போது அரவுண்ட் 223.98 பாயிண்ட் வந்து நமக்கு குறைஞ்சி முடிஞ்சிருக்கு. இது இன்றைக்கி டோட்டல் ட்ரேடிங் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்எஸ்சிலையும் சரி பிஎஸ்சி அப்படிங்கிற 2 எக்ஸ்சேஞ்சிலையும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னா அரவுண்ட் 8.5 lakh crore, அதாவது 8,50,000 கோடி ரூபாய் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளோட நிஃப்டியில் இருக்க 51 ஷேர்ஸில் எது டாப்பில் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் கெய்னர்ஸ் அப்படிங்கிறது விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, லூபின். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே 2% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி டாப் லூசர்ஸ் இருந்தாங்க. டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், கிராசிம், பாஷ், பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க எல்லாமே வந்து டாப் லூசர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே -3%, அரௌண்ட் 4% கூட டவுன் ஆனாங்க. நெக்ஸ்ட் செக்டோரல் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இருக்கிற துறைகளில் நிஃப்டி ஐடி மட்டும்தான் இன்னைக்கு ஏறி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி ஐடிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைகள், அதாவது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இவங்க எல்லாருமே வந்து நிஃப்டி ஐடியில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே, அதாவது இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அப் ஆகி முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இறங்கி முடிஞ்ச நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வீடு கட்டுமான துறைகள் இருக்கு இல்லையா, அந்த துறைகளில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரௌண்ட் -3.27% வந்து கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி இறங்கினதுக்கான காரணத்தை நம்ம சொல்லிட்டோம். மொத்தத்தில் இருந்த 51 ஷேர்ஸில் 45 ஷேர்ஸ் இறங்கி முடிஞ்சிருக்கு. 6 ஷேர் மட்டும்தான் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கோல்டோட 1 கிராம் விலை எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குன்னா 2,904 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இது இன்னைக்கு அதிகபட்சம் 2,928 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. குறைஞ்சபட்சம்னு பார்த்தீங்கன்னா 2,898. இன்னைக்கு முடிவு பார்த்தீங்கன்னா 2,904. ஸோ இந்த லெவலில் நமக்கு 1 கிராம் ஒரு கோல்டு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சில்வரோட விலை இன்னைக்கு 39,199 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இது இன்றைக்கி அதிகபட்சமாக 39,375க்கும் குறைஞ்சபட்சமாக 38,541 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல லாபம் பார்த்துருக்கலாம். கமோடிட்டிஸ் யார் யாருக்கெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரும்போது நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, என்னென்ன நியூஸ் வந்துகிட்டே இருக்குன்னு கவனிங்க. அடுத்து நம்ம பார்க்குறது க்ரூட் ஆயில் ப்ரைஸ். இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு பேரலோட விலை இன்றைக்கி எவ்வளோக்கு முடிஞ்சுது அப்படின்னா 3,156 ரூபாய்க்கு முடிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த 3,156 ரூபாங்கிறது ரொம்ப குறைஞ்ச விலை. ஏன்னா
கிட்டத்தட்ட ஒரு பேரலோட விலை $49 வருது. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $49 ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் ஸ்டாக்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க ஓனாகவே ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்களோட க்ரூட் ஆயில்ஸ் அதிகமாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.